தோள்பட்டை வலி ஏற்படாம எப்படி தடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அதாவது நாம தோள்பட்டைக்கு மட்டும் பயிற்சி கொடுக்காம மூச்சையும் மிக்ஸ் பண்ணி பயிற்சி பண்ணோம் அப்படின்னா தோள்பட்டை வலியில இருந்து ஒரு நல்ல ரெமெடி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. தோள்பட்டைய இப்போ நீங்க மெல்லமா உயர்த்தணும். எப்படி அப்படின்னா இப்படி உயர்த்திட்டு அதுக்கப்புறம் மூச்சை விடும்போது தோள்பட்டையும் அப்படியே நீங்கள் இறக்கிடணும். இந்த மாதிரி நீங்கள் 5 செகண்ட்ஸ் மட்டும் பயிற்சி எடுக்கும்போது தோள்பட்டை வலி உங்களுக்கு குறையறதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக இருக்குது. பிராணவாயு முதிரையை எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, கட்டை விரலுக்கு கீழே நம்மளோட ஆள்காட்டி விரலை மடக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட சுண்டு விரல் மோதிர விரல் நுனியை மட்டும் கட்டை விரல் நுனியை டச் பண்ணிடணும். இந்த நடுவிரல் ஸ்டாண்டிங்கில் தான் இருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி இந்த முதிரையை நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தோள்பட்டை வலி தோள்பட்டை தொந்தரவு இல்லாமல் நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாகவே வாழ முடியும். ஒரு நாளைக்கு 3 வேளை இந்த முதிரையை பண்ணலாம்.